ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மிகவும் புகழ்பெற்ற சிறப்புமிக்க ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டோம். அந்த அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிக மிக வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்துடைய சிறப்பு வரலாற்றை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆதிபுரீஸ்வரர் எங்கே இருக்கா பாரு, ஒற்றியூர். முன் பழங்காலத்தில் இந்த ஊர் ஒற்றியூர், அங்கே அதை சார்ந்த ஒற்றீஸ்வரர். இப்போ காலப்போக்கில் அந்த ஒற்றியூர் என்ன ஆயிடுச்சுனாக்கா திருவெற்றியூராக மாறிடுச்சு. இப்போது இந்த திருவெற்றியூரில் இருக்கிற ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பு தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே இறைவன் வந்து ஆதிபுரீஸ்வராகவும் இறைவி வந்து வடிவுடைய அம்மன் திருப்பதி சுந்தராக. சரிங்களா? இந்த வரலாற்று என்னன்னாக்கா, ஒரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டது. முன்பு ஒரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு பிரம்மா என்ன பண்ணுறாரு, படைக்க தொழில் ஆரம்பிக்கிறார். சிவபெருமான்கிட்ட கேட்குறார், ஐயனே இதுமாரி பிரளயம் ஏற்பட்டுச்சு, இதுக்கப்புறம் ஒரு புதிய உலகம் நான் படைக்கணும், உயிர்களாக படைக்கணும், அதுக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்கணும்னு சொல்கிறார். சிவபெருமானும் பிரம்மனுடைய கோரிக்கை ஏற்று என்ன பண்ணுறாரு, புதிய உலகம் படைக்கிறதுக்காக நீரால் நிரப்பப்பட்ட அந்த நிலத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முழு சக்தியை கொண்டு வெப்பத்தை உருவாக்குறார். வெப்பத்தை உருவாக்கி அப்புறம் வெப்பத்தை உருவாக்கி அதுலேருந்து அந்த நீரை ஒற்றி எடுக்கிறார். எடுக்கிறாரு. தண்ணி வந்து வெப்பமாகுது நீர். அதையும் மீறி தண்ணிக்கிறத வந்து சிவபெருமானி ஒற்றி எடுக்கிறாரு. அதனால் வந்து இந்த ஊர் ஒற்றி ஊராகுது. இங்கே இன்னொரு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மகிழ மரம் இருக்குது. அந்த மகிழ மரத்தடியில் ஒரு சுயம்பு லிங்கமாக முதல் உருவாகின ஆதிபுரீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக அங்கே தோன்றுறாரு. இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா, வாசுகி என்ற மிகப்பெரிய கொடிய விஷயம் கொண்ட பாம்பு வந்து என்ன பண்ணுது, பாம்பு வந்து சிவபெருமான் தன்னோட அடக்கி கொண்டதால் இது படம்பக்கநாதர் இன்னும் இந்த ஆலயத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து சிவபெருமான் முதல் தோன்றிய சுயம்பு லிங்கமாக இங்கே இருக்கார். பிரளயத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து சிவபெருமான் லிங்கமாக தான் இருந்திருக்காரு. இப்போ பிரளயத்துக்கு பிறகும் இங்கே ஒரு லிங்கமாக முதல் கோவிலாக அங்கே உருவாக்கப்படுறது. வருடத்திற்கு 3 நாட்கள் தான் தவிர மற்ற நாட்களில் வந்து லிங்கத்தை வந்து கவசத்தில் மூடி வச்சுருப்பாங்க. அப்போ அதுமாரி நம்ம போய் பார்க்கும்போது அந்த புற்றுலிங்கத்தை நம்ம வழிபட்டு வரோம். இங்கே வட்டப்பாறை அம்மன் சன்னதிக்கு வந்து எடுக்க எதில் இருக்குது. இங்கே 27 நட்சத்திரங்கள்லாம் பண்ணும். அவர் நாயகினார், நட்சத்திர நாயகினார் சிவபெருமான். அந்த சிவபெருமான் வணங்கி முக்தி பெற்று அங்கே வந்து லிங்கமாக நமக்கு காட்சி அளிக்குது. இங்கே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தேவார பாடல் பெற்ற 20 சிவத்தலம் இது தலம் தான். இந்த தலம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, சுந்தரருக்கு திருமணம் நடைபெற்ற தலம் தான். சங்கிலி கல்யாண திருமணம் கூட்டையில் அந்த சங்கிலியை மனம் முடித்த திரு ஆலயம் இதுதான். இந்த சங்கிலியை விட்டு வெளியேறும்போது அவர் பார்வை பறிக்கப்பட்டது இந்த ஆலயத்தில் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே முதல் தோன்ற லிங்கம் இல்லையா, அப்போ பஞ்சபூத்தி அடைக்கிறவங்கள இங்கே பஞ்சபூத லிங்கமும் இருக்குது. எப்படின்னா, குழந்தையேஸ்வரர் கிழக்கு நோக்கி இருக்கார், தென்மேற்கில் அண்ணாமலை இருக்கார், காளகத்திநாதர், மீனாட்சி சுந்தரேஸ்வர், நாகலிங்கேஸ்வரர், காளகத்தி, கல்யாண சுந்தரேசர், ஒற்றீஸ்வரர், ஆதிபுரீஸ்வரர், தியாகராஜர், அது இத்தனை லிங்கம் அங்கே இருக்காது. இத்தனை லிங்கம் ஒரே இடத்துல பார்க்குறது மிக மிக அரிது. வால்மீகி ராமாயணத்தை எழுதும்போது, வட்டப்பாடில் எழுதும்போது இறைவி வந்து அவங்க கதை சொல்ல வால்மீகி எழுந்தால் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா, இங்கே பட்டினத்தார் பல முறை இங்கே ஆலயத்துக்கு வந்து இறைவனை தரிசித்திருந்தாலும் கூட இந்த பட்டினத்தாருக்கு பேய் கரும்பு இனிச்சடமும் இந்த ஆலயம்தான். அதனால் அந்த பட்டினத்தில் வந்து முக்தி பெற்ற ஆலயமும் இந்த சிவாலயம்தான். அதனால் இவ்வளோ சிறப்பை சுமந்து தாங்கி நிற்கும் சிவாலயம் வந்து எல்லாருக்கும் அருள் புரியும். ஈஸ்வரன் அங்கே குடிகொண்டு எல்லாருக்கும் அருள் புரியார். நம்மளும் சென்று இறைவனை அங்கே இருக்கிற ஆதிபுருஷரை வணங்கி நம்மளும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று இன்புற்று நோயற்ற குறைவில்லா செல்வம் பெற்று வாழ்வோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம்.